அனைவருக்கும் வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த வாழ்ந்து வருகின்ற இந்த மனித சமூகம் தன்னைத்தான் திருத்திக் கொள்வதற்கு சரியான அறிவுரையும் வழிகாட்டல் இருந்தால் மட்டும்தான் திருத்திக் கொள்ள முடியும். நாம் பல்வேறு போராட்டங்கள் நடத்துகிறோம். அந்த போராட்டத்தில் மிக முக்கியமானது நோய்க்கான போராட்டம். போராட்டம் இருக்கிறதே மிக கடுமையானது. தினமும் எந்திரிக்கிறோம், போறோம், வர்றோம். உணவு பழக்கம் இல்லாத நாளே கிடையாது. உணவு பழக்கம் என்பது வேறு, ஆரோக்கியம் என்பது வேறு. உணவு பழக்கம் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது, என்னை உட்பட. அது எந்த அளவுக்கு சாப்பிடுகிறோம், எந்த அளவுக்கு உடம்பை நச்சாக்குகிறது என்பது ஒருத்தருக்கும் தெரிவதில்லை. உணவு ஏதோ நாம் பழகிவிட்ட காரணத்தினால் அது உடம்புக்கு ஆரோக்கியம் தருகிறது, இதெல்லாம் சாப்பிட வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லியது அடிப்படை தப்பானது. நாம் எந்த வகையான உணவுப் பொருளையும் உள்ளே கொடுத்தாலும் அந்த உடம்பு நச்சு பொருளாத்தான் மாற்றமே தவிர, இது இந்த அளவுக்கு 10 கிராம் இங்கே போகணும், 10 கிராம் அங்கே போகணும், இவங்க இவ்வளோ சாப்பிட்ருக்காங்க அப்படிலாம் பிரித்து அனுப்ப முடியாது. ஆக நாம் ஒரு உணவை சாப்பிடுகிறோம் என்று சொன்னால், அதில் இருக்கிற விஷப்பொருள்கள் இங்கே செல்ல வேண்டும், அங்கே செல்ல வேண்டும் என்று கட்டளையிட முடியாது. ஆனால் வணக்கம் நாம் சாப்பிடுகின்ற நாம் சாப்பிடுகின்ற அனைத்து வகையான விஷயங்களுமே ஏகமாக அனைத்து பக்கமும் படித்து விடும். அது அடிப்படை. ஆக நாம் நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல தான் விஷம் போய் படியும் யாரும் சொல்லவே முடியாது. இதை யாரும் உணரல. இது 10,000 ஆண்டுகளை யாரும் உணரல. அதாவது நம்ம உணவு பழக்கம், அதாவது சுவாச பழக்கம் என்பது இயற்கையாக இருக்கிற சுவாச பழக்கம். அதுலதான் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் நாம் உணவு பழக்கத்தை வைத்துக்கொண்டு தினமும் அதில் தான் வாழ்கிறோம் என்ற ஒரு செய்தி நமக்கு 10,000 ஆண்டுகளை பதிந்து விட்டது. இதை பிற்பாடுதான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் மெல்ல மெல்ல இவ்வளவு அறிவியல் முன்னேறி இன்னென்ன காரணங்கள், உடம்புல நச்சு பொருள் சேர்ந்துருச்சு, உடம்புல விஷம் சேர்ந்துருச்சு, உடம்பு அழுகி போச்சு, இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அப்புறம் இந்தந்த கணைகள் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் பொதுவாகவே மனிதனுடைய எண்ணம், அது உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களுக்கு எண்ணம் கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுனாலதான் உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது குழந்தைகள் அப்படித்தான். குழந்தைகளா இருக்கும் பொழுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறோம். அது விலங்கு நிலையில் இருக்கிறோம். விலங்குல தாய்ப்பால் ஊட்டுது, சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நாமளும் நினைக்கிறோம். ஆனா அது நம்ம தாய்ப்பால் குடிப்பதனாலையும் ஒரு சின்ன என்ன கேட்டீங்கன்னா, செல் பிரிதல் ஒண்ணு இருக்கு. செல் பிரிதல் நடந்துகிட்டே இருக்கும். மனிதனுடைய செல் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஒரு குண்டூசி முனையில் லட்சக்கணக்கான செல் இருக்கும், உயிர்கள் இருக்கும். அதுதான் அடிப்படை. அது யார் பிரிக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. அது தானா பிரிஞ்சு 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 சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பழக்க வழக்கத்தின் காரணமாக, ஒரு தூண்டலின் காரணமாக, பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அது நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம போடுகின்ற உணவினாலதான் உள்ள வாங்குது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது செல் பிரிதல் நடந்துகிட்டே இருக்க, யாருனாலும் தடை செய்ய முடியாது. அது அப்படியே நீந்திட்டு போகுது. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆகையினால நம்மளுடைய எண்ணம் நமக்கு இன்னும் அந்த பழக்க வழக்கத்தை மிக நம்பிக்கை இருக்கா. எப்படி மருந்தை நம்புற மாதிரி உணவு பழக்க நம்பிக்கை இருக்குது. 10,000 ஆண்டுக்கு மேல இருக்குது. இந்த நம்பிக்கையும் பழக்க வழக்கம் தான் நமக்கு மரணத்துக்கு காரணமாக இருக்கிறது. நம்பிக்கையும் பழக்க வழக்கையும் முதல்ல உடைச்செறியணும். உணவு என்பது வேறு, பழக்கம் என்பது வேறு, உடல் நலம் என்பது வேறு. இப்படி புரிஞ்சுக்கணும். ஆக உணவு பழக்கம் வேண்டான்னு சொல்ல, உணவு பழக்கம் வைத்திருந்தாலும் அதை தூய்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற செய்தி நமக்கு 2000 இப்ப நமக்கு உலகத்தில் இருக்கிற எந்த மக்களுக்கும் தெரியல. அதுதான் பெரிய விஷயமே. நல்ல வேலையாக
உலகத்தின் மூத்த மொழியான தமிழ் மொழியில் இருக்கிற காரணத்தினால நாம் இதை படிக்க முடியுது. ஏன்னா தமிழ் மொழி பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இனிமை கருதி இருப்பதால் அனைவரும் படிக்க முடியும், அனைவரும் பேச முடியும். இந்த தமிழ் பேசும் பொழுது மென்மையாக இனிமையாகத்தான் இருக்கும். அதனாலதான் அது இயற்கைத்தன்மையை வாழ்ந்துட்டு வருது. தமிழுக்கு இனிய மொழி, செம்மொழி, இனிய மொழி சொல்ற மொழியா, வளைந்து தருகின்ற மொழி. கொடுந்தமிழ்னு சொல்லுவாங்க. கொடுத்தல்னு வளைதல் அர்த்தம். கொடுத்தல் கோடு. கொடுந்தமிழ் என்று சொன்னாலே வளையும் தமிழ், பிறருக்காக வளைந்து வரும், பிறருக்கு புரியுற மாதிரி இருக்கு. அதனாலதான் இனிமே மொழினா, அதனாலதான் இன்னும் வாழ்ந்துட்டு வருது. மற்ற எல்லா மொழியும் இனிய மொழி கிடையாது. அதான் விஷயமே. அதன் இலக்கணத்தரம் அப்படி. அப்போ ஆனால் என்னதான் இருந்தாலும் நாம் அந்த சொல்லி தருகின்ற விஷயங்கள் நமக்கு வேணும். ஒரு இடத்துல பாடம் இருக்கு, நம்ம பள்ளிக்கூடத்துல பாடம் படிக்கிறோம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா சிலதை பார்த்தீங்கன்னா சொந்த மொழியை பயன்படுத்தி எழுதுவோம். ஆனால் செய்யுள்னு வரும் பொழுது அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம். அது மரபு. செய்யுள் என்பது மரபு, பிறர் எழுதிய தத்துவம். அதெல்லாம் தத்துவத்தை அப்படியே உருவாகி அப்படியே எழுதுவோம். ஆனால் இந்த உரை என்பது வேறு. இந்த உரையில் ஏதாவது அந்த மூலத்தில் இருக்கிற செய்யுள் இருக்கிற உரையை மாற்றி எழுதிட்டாங்கன்னா போச்சு. அப்படி மாற்றி எழுதணும் தான் இந்த மாற்றி எழுதி தவறாக பொருள் கொண்ட காரணத்தினால் நம்ம இந்த செயல் எப்படி எதுக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மதிப்பெண் வாங்க எழுதுவோம். உரை என்ன பண்ணுவோம், அந்த செயல் இருக்கிற உரை அப்படி எழுதிட்டு வருவோம். என்ன படிச்சோமோ அப்படியே. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதவன் ஏட்ட கெடுத்தான்னு சொல்லுவான். அந்த மாதிரி இப்ப நம்ம தொடங்கிய பிரச்சனைக்கு வரலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல 230 பக்கம் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு செய்யல சொல்லி உலகம் தழுவிய பல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அதையும் சொல்லி, எந்த இடத்துல வேறுபடுறாங்க அதையும் சொல்லி, மனிதனுடைய உணவு என்னவாய் இருக்கும் அதையும் சொல்லி, உடம்புக்கான ஆற்றல் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி, இப்படியெல்லாம் சொல்லி விளக்க வேண்டியது இருக்குது. ஆக உணவு பழக்கத்தை வைத்திருந்தாலும் ஆற்றல் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கணும். உணவு சாப்பிட்றான், ஒரு 10 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, நாக்கு கீழே போயிடுது, இறப்பிலிருந்து போயிடுது. ஒரு அரை மணி நேரத்துல அது செரிமானமாக தொடங்கிறது, வயிற்றுல ஒண்ணும் இல்லைங்கிறான். அதற்கும் உடல் ஆற்றலுக்கும் சம்மந்தம் இல்லை. உடல் என்ன பண்ணுது நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்றான், உள்ள போகுது, செரிமானம் ஆகுது, அது பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்குது. இன்னொன்னு நம் உடலானது வெளியே இருக்கிற சக்தியை உறிஞ்சி அதில் அனுப்பிச்சிட்டே இருக்கும். அதுக்கு எங்கிருந்து சக்தி வருது? ஏற்கனவே உடம்பு வாங்கி வச்சிருக்குது பாருங்க, ஏற்கனவே வாங்கி உள்ள தள்ளிட்டு இருக்குது பாருங்க. ஒவ்வொரு வினாடியும் நம் உடம்பானது காற்றை பயன்படுத்திக்கிறது. வினாடியில 100ல் 1000ல் 1 பங்கு கூட நேரத்தை குறைக்காம காற்று சுவாசத்துல உள்ள போயிட்டே இருக்கு. உள்ள போறதுக்கு சில வினாடிகள், வெளியே போறதுக்கு சில வினாடிகள் இப்படி எடுத்துட்டே இருக்கு. இந்த தாமதம் இல்லாமல் சக்தி உள்ள போறனாலதான் அது போக பல சக்தி உள்ள இருக்குது. வெப்ப சக்தி உள்ள போகுது, காற்று சக்தி. இந்த காற்று, இந்த வெப்பம்னு என்ன தெரியுமா? நம்மளை சுத்தி இருக்கிற வெப்பம். அதுல என்ன இருக்கு? காந்த அலைகள் இருக்கு, மின்காந்த அலைகள் இருக்கு. இதெல்லாம் உள்ள போயிட்டு இருக்குது. ஆனா இது ஒருத்தருக்கும் தெரியாது. சாராயம் குடிச்ச மாதிரியே நம்ம உணவு பழக்கம் இருக்கிறனால, இது சாராயம் இருக்கிறதுனால 10,000 ஆண்டுகளாக நம்ம சிந்திக்க தேவையிட்டோம். 20,000 ஆண்டுகளாக நம்ம சிந்திக்க தேவையிருக்கும். ஆக அதனாலதான் இதெல்லாம் பெருமை பேசிட்டு இருக்கிறான். ஆகினால இந்த பழக்க வழக்கத்தை தள்ளி வைத்து விட்டு, உண்மையாலுமே உணவு என்பது ஒரு பொழுதுபோக்கை தவிர அது வாழ்க்கை சக்கரம் அல்ல. அது உயிருக்கோ உடல் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. எப்படி ஒருத்தன் போதைப் பொருள் சாப்பிட்றான், பீடி சாப்பிட்றான், சிகரெட் குடிக்கிறான், பீடி குடிக்கிறான் அப்படின்னா அவன் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம். ஆனால் மனம் அது விரும்புகிறது. இங்கதான் மனம், இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சு மனதை செம்மைப்படுத்து, இது நமக்கு புரியவே இல்லை. அது உணவோடு தொடர்பு வச்சுக்கூட சொல்லவே இல்லை. அதாவது இப்ப கஞ்சா குடிச்சிட்டு செம்மைப்படுத்துகிற மாதிரி தான், சாராயத்தை கொடுத்துட்டு மனம் செம்மைப்படுத்துற மாதிரி தான். எல்லா பழக்கத்தையும் சாப்பிட்டு செம்மை எப்படி படுத்துட்டீங்க? நான் பாக்குறேன் ஒவ்வொருத்தருக்கும் தன் உணவு பழக்கத்துக்கு அடிமையானவங்க மேடையில உணவை பத்தி பெருமை பேசிட்டு இருப்பான். நாம ஏதோ உணவை பத்தி பெருமை பேசுறோமா? ஆனா மேடையில பேசுறோம் பாருங்க, உணவை பத்தி பேசினா அதுல நல்லது. அடுத்த உணவை கேவலப்படுத்துறது, இன்னொரு உணவை மேன்மைப்படுத்த, எல்லா உணவுகளுமே மலமாக மாறும். அது யாரும் சொல்றது இல்லையே. எல்லா உணவுகளும் மலமாக மாறும் யாரும் பேசுறது இல்லை.
பாருங்க, எல்லாம் தின்னு போட்டு பொதன்னு உட்காந்துருப்பான். கிட்ட போய் பாருங்க, அவ்வளோ நாற்றம் அடிக்கும். நான் பார்த்துருக்கிறேன். நானும் அந்த என்னுடைய உணவு பழக்கத்தில் இருக்கும் பொழுதும், இப்ப உணவு பழக்கத்தை குறைத்து கொண்ட பொழுதும், நான் அந்த இந்த மக்கள்கிட்ட பேசும் பொழுதோ அவ்வளோ நாற்றம் அடிக்கும். அவருக்கு நல்லவர்களா இருப்பார்கள், கிட்ட பார்த்தா அவ்வளோ நாற்றம் அடிக்கும். காரணம், உள்ள அழுகி போய் இந்த நாத்தம் வெளியே வரும். இதுதான் அவங்க எல்லாம் இதுதான் வந்து இந்த இந்த அந்த இழி நிலைன்னு பேரு. உடல்ல தூய்மை உடம்பே மணக்க வேண்டுங்கிறான். என்ன மணக்கணும்? நாற்றம் இல்லாமல் இருந்தாலே அது போதுமானது. அந்த துர்நாற்றம் அப்ப நாற்றம் எங்கே இருந்து வருகிறதுனா, உள்ள அழுகி, குறிப்பாக ரத்தம் அழுகி, சதை அழுகி, குடல் அழுகி, அழுகும் பொருள் தேங்கி, இப்படி சொல்லிட்டே போலாம். கண்ணு பூளை, இப்படி சொல்லிட்டே போலாம். இவ்வளோ அழுகல் வந்துமே நாம் ஏன் புரிஞ்சுக்கலைன்னா, நாம் உணவு பழக்கத்தை கெட்டியாக பிடித்திருக்கிறோம். குரங்கு எப்படி? குரங்கு பார்த்தீங்கன்னா, தாய்மடி அப்படி கெட்டியா பிடிச்சிருக்கும். சொல்லுவாங்க, குரங்கு பிடிம்பாங்க. அதாவது முதலை பிடிம்பாங்க. முதலையும் மூர்கனும் கொண்டது விடாதும்பாங்க. முதலையும் மூர்கன்னு முட்டாள் சொல்லுவாங்க. கொண்டது விட பிடிச்சிட்டேன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம முட்டாள்தனமாக இந்த எதை நம்பிட்டு இருக்கிறோம்? உணவே. எல்லாம் நானும் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போறோம், மதிப்பெண்ணை மனப்பாடம் பண்றோம். மதிப்பெண் வாங்கியாச்சு, அறிவாளி ஆச்சு. அவ்வளோ எவ்வளவு வாங்கிட்டீங்க? 100 வாங்கிட்டோம், ரைட், முடிஞ்சு போச்சு. அப்படித்தான் நாம நம்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெள்ளைக்காரனுடைய சதி ஆகியனாலதான் இயற்கையாகவே உடம்பு கெட்டு போகின்ற பொழுது விலங்குகள் இப்ப சொல்றானுங்க. இப்ப நேத்து கூட ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன். சிம்பன்சி தன் கையில அடிபட்டுருச்சுன்னா, மரம் ஏறும் பொழுது, தாவும் பொழுது, ஏதோ ஒரு வேலையை செய்யும் பொழுது கையில காயம் பட்டுருச்சுன்னா, அது ஒரு தலையை புடுங்குதுங்க. தலையை புடுங்கி மென்னு, அது ஒரு மாதிரி பச்சை சாறு வருதுல்ல, அது அப்படியே அந்த அந்த இது மேல துப்புது. எது மேல? இந்த புண்ணு மேல துப்புது. இது வந்து எல்லா விலங்குகளும் கோடிக்கணக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் நமக்கு வந்த நோயும் நாமளே குணமாக்கிக்கலாம். அது எப்படி? அத நீர் நீர் உணவு முறையும் சுத்தம் செய்கின்ற காய்கறி உணவு முறை. நேற்று கூட நான் முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிட்டேன். முட்டைக்கோஸ் பொரியல் எதுக்கு சாப்பிட்டேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து சுத்தப்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் அந்த சுவைக்காக, எது வெறும் முட்டைக்கோஸ் தான், வேற ஒண்ணுமே இல்லை. முட்டைக்கோஸ் வழக்கமான பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், அவ்வளவுதான். காலையிலேருந்து நீர் மருத்துவம், கொஞ்சோண்டு இந்த எப்பவுமே இந்த சக்கரை தண்ணி, எது நாட்டு சக்கரை தண்ணி சாப்பிட்டுட்டு சாயங்காலம் இவ்வளவு சாப்பிட்டேன்ப்பா. அது பூரா தனிச்சத்து தான் இருக்கு. அந்த முட்டைக்கோஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 95 விழுக்காடு தனிச்சத்து. அப்பவே ஜீரணமாயிடும். அப்பவே அவ்வளவு ஒண்ணுமே இல்லை அதுல. ஆனால் அவ்வளவு சுத்தமா வெளியே போகுது. நாக்குல பார்த்தீங்கன்னா, நாக்குல வெள்ளையோ அல்லது வேற ஏதாவது சளி நாற்றமோ அல்லது எதுவுமே இல்லை. அது எப்படி? அப்ப ஏற்கனவே நன்கு சுத்தமா இருக்கிற உடம்பின் காரணமாக எந்த வாடையும் இல்லை. கிட்டத்தட்ட குடிக்கிறது கூட 5 நாள் 6 நாள் தான். ஏன்னா பெரிய வாடையோ பிசுப்போ எதுவும் வரல. நேத்தான் குளிச்சு நான். ஏன்னா ஏன் குளிச்சேன்னு கேட்டீங்கன்னா, வெயில்ல போயிட்டு வந்தேன். கொஞ்சம் வெயில்ல போய் கொஞ்சம் பிசுன்றதுக்கு அதை குளிச்சேன். மற்றபடிக்கு அமைதியா இருக்கிறப்போ இந்த குடிக்கிற தன்மை கூட இல்லாத போய் இந்த நாற்றம் தான். பல்லு விளக்கணும். பல்லு விளக்கு ஏன் வருது? அது இதெல்லாம் ஒன்னொன்னு தொடர்புடையது. அந்த மாதிரி தானே தவிர நீங்க தினம் குளிச்சாலும் சரி, குளிக்காட்டாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தூய்மை ஆகிவிட்டால் இதெல்லாம் நமக்கு குறையுது. அப்ப சோப்பு செலவில்லை, எத்தனை வேணா பண்ணலாம். அதனாலதான் வள்ளுவர் வந்து இந்த வறுமைக்கு காரணமே நோன்பு நோக்காததுதான் காரணம்ங்கிறாரு. நோன்பு நோக்காததுனாலதான் வறுமை வருது. அப்ப பாருங்க, சோத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். அந்த ஒருவேளை உணவுக்கு வந்துட்டாவே ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருது, எல்லாம் மிச்சமாகுது. இப்படித்தான் நம்ம சிந்தனை பண்ணணும். இப்ப எங்க பார்த்தாலும் விவசாயிகளுக்கு அரசாங்கத்தின் நேத்தினுடைய விவசாயத்தினுடைய கணக்கின்படி ஒரு மாவட்டத்தில் எடுத்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு மாவட்டத்துல, இந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு சிறுநீரக செயல்பாடு அதிகமாயிட்டே போகுதுங்கிறாங்க. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்குது. இப்ப அது வேற. பெரும்பாலும் வேளாண் குடிமக்கள் வெறும் அரிசி சோத்தை தவிர வெறும் திங்கிறது இல்லை. ஆரம்ப காலத்துல அரிசி சோத்தை வந்து இரவுல ஊற வச்சிருவாங்க. அதுல வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு வச்சிருவாங்க. 12 மணி நேரம் இரவு ஊறிட்டு இருக்கும். அதைத்தான் காலையில 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்ப எத்தனை மணி நேரம் ஆகுது?
அவன் சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு முடிச்சிருவான், ஏதோ ஒரு உணவு, அதாவது நீராகத்தை முடிச்சிருவான். அதுல இருந்து எத்தனை மணி நேரம் ஆகுது? ஒரு 16 17 மணி நேரத்துல அது நீர்த்து போய்விடும். குறிப்பாக மந்த வாயெல்லாம் வெளியே போயிடும். அதை சாப்பிட்டீங்கன்னா நல்ல மலச்சிக்கல் எல்லாம் உடைஞ்சிரும், உடம்பு சுத்தமாகும் அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க 11 மணிக்கு தான் அவங்க அந்த உணவு பழக்கத்தை வச்சிருந்தாங்க. உண்மையாலுமே ஒரு மனிதன், வளர்ந்த மனிதன், காலையிலிருந்து அந்த 11 மணி வரைக்கும், எந்திரிச்சிலிருந்து 11 மணி வரைக்கும் அவன் அந்த நீராகத்தை சாப்பிட்டுட்டு அந்த 11 மணிக்கு ஏதாவது ஒரு சைவ உணவு சாப்பிட்டான்னு வச்சுக்கங்க, 100க்கு 99 பேருக்கு எந்த நோயும் வராது. ஆனால் அதை செய்வதற்கு நேரமோ காலமோ ஓட்டமோ இல்லாதனால சொந்த அறிவையே மறந்து தொலைச்சிட்டோம். எப்பதான் எப்படி மீட்கிறது? இது வந்து எல்லா உலகம் பூரா போயாச்சுங்க. அது ஒரு உணவு உண்பது ஒரு வியாபாரமா மாறியாச்சு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அதை வீட்டுக்கும் கொண்டு வந்தாச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் கடைசியில் எங்க போய் சிக்கிட்டேன்னா, ஆலையில சிக்கின கரும்பு மாதிரி சிக்கி பிழிஞ்சு கடைசியில ஏமான்ட்ட போய் மாட்டிக்கிறோம். அந்த விடுதலை எப்படி பண்றோம்னு நமக்கு தெரியாம போச்சு. அந்த விடுதலை என்பது உண்மையை ஏழைகளுக்கான மருத்துவம் தான். இது ஒரு நாளும் உங்கள் உணவு பழக்கத்துக்கு எதிரானதல்ல. உங்க உணவு பழக்கத்தை எப்படி சரி செய்யறீங்க? உணவு பழக்கத்தினால் கெட்டுப்போன உடலை நீர் உணவு முறையை பயன்படுத்தி, சுத்த உணவு, தூய்மை செய்கின்ற உணவை பயன்படுத்தி உங்கள் உணவு உணவு பழக்கத்தினால் கெட்டுப்போன பல உறுப்புகளை, கல்லீரல், சிறுநீரகம், மண்ணீரல், இப்படி நுரையீரல், இப்படி உணவு பாதை, இப்படி சொல்லிட்டே போலாம். நம்ம உடம்புல மட்டும் ஏறத்தாழ 70க்கும் 80க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான உயிர் இயக்கத்திற்கு காரணமான, உயிர் இயக்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய உறுப்புகள் இருக்கின்றன. அதுல பூரா அந்த விஷம் படிச்சிருது. அந்த விஷம் படிக்கிறதுனாலதான் நாக்கிலையும் படியுது. நாக்குல படிச்சிருக்கிற விஷம் அங்கேயும் படிச்சிருக்கே உணரல. நம்ம காலை எழுந்திரிச்சு நாக்குல விஷம் படிச்சிருக்குது, பல்லுல, நாக்குல, தொண்டை வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். உடனே சிந்தனை எங்க தெரியும் போகணும்? இதே மாதிரி உள்ளேயும் தானே படிச்சிருக்கோம். அது எப்படி எடுக்கிறதுன்னு யாராவது சிந்திச்சு பாத்தீங்களா? சரி, வாயில மட்டும்தான் இருக்குதா? இதே விஷம் தொண்டையில இருக்காதா? இதை எப்படிடா சுத்தப்படுத்துறது யாராவது சிந்திச்சு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. யாராவது ஒரு பயலாவது வாயில படிக்கிற மாதிரி விஷம் உடம்பெங்கும் படிச்சிருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கானு கேட்கிறேன். ஏன்னா அறிவே இல்லையா? வெள்ளைக்காரனுக்கு அறிவு இல்லையா? இல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே அறிவு இல்லையான்னு கேட்கிறேன். இதை கண்டுபிடித்தவர் தான் வெங்கடேசன். தெளிவா கண்டுபிடிச்சார். சிறுநீர் பிரிகின்ற வரை ஒரு உணவு சாப்பிட்றோம், முதல்ல வேலை செய்யறது சிறுநீர் தான். விஷத்தை வெளியேற்றுறது, மத்தெல்லாம் அரைக்கிறது, போறது வர்றதுல விட்டுருங்க. அது உடனடியே ரத்தத்துல கலந்து உடனடியே சிறுநீரக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் முதல்ல விஷத்தை வெளியேற்றும். அப்போ விஷத்தை வெளியேற்றுறது தான் சிறுநீரகத்தோட வேலை. அதான் விஷயமே. சிறுநீர் போனாவே விஷம் இருக்குன்னு அர்த்தம். சிறுநீர் போனாவே விஷம் இருக்குன்னு அர்த்தம். விஷம் இல்லைன்னு சிறுநீரோட வேலை என்ன? உணவு சாப்பிட்டு ரத்தம் கெட்டு போய் சிறுநீர் பீரிக்கின்ற வரை நாக்கில் என்ன படியும்? விஷம் படியும். நாக்குல விஷம் படியல அப்படின்னாவே உடம்புக்கு சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். இது எப்ப கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க காலை முதல் மாலை வரை நீரை மருந்தா அருந்திட்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, ஒண்ணும் ஆகாது. கடுமையான நோயாளிகள் பயப்படவே தேவையில்லை. ஒரு நாளாவது 12 மணி நேரமாவது காலை முதல் மாலை வரை நீரை மட்டும் மருந்து மாதிரி அறிஞ்சிட்டு வந்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு பார்த்தா அவ்வளவு நாற்றத்தோட கடுமையான வாடையோட அந்த வலுவலுன்னு நிற்கும். உங்களுக்கு நன்மைக்கு நன்மையும் ஆயிடுச்சு, விஷம் வந்து உடம்பு வந்து நாக்கில் வச்சிருக்குன்னு தெரிஞ்சு. அந்த விஷத்தை எடுக்கலைன்னா தான் உங்களுக்கு கொண்டு போடும். அந்த விஷத்தை எப்படி எடுக்கணும்னா, வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு இறக்கி விட்டுறணும். எங்க? இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல் கீழே இழுத்து விட்டுறணும். கீழே இழுத்து விட்டோம்னா அது மாட்டுக்கு மெல்ல 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 காலையில அது காலைக்குள்ள என்ன வாயில போடுறீங்க, மென்றீங்க, அது இறப்பையிலிருந்து பெருங்குடல் இழுத்துட்டு போய் அந்த விஷத்தை இழுத்துட்டு போய் பெருங்குடல் தள்ளி விட்டுரும். பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விடணும். பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விடுற வேலையைத்தான் நீங்க செய்யறீங்க. அதுக்கப்புறம் பெருங்குடலுக்கு அப்புறம் என்ன ஆயிக்கும்? அந்த பொருள் மலத்தின் வழியாக வெளியேறிடும். இதெல்லாம் இரவுக்குள்ள நடந்து முடிச்சுட்டு காலை எழுந்திரிச்சு அது போயிடலாம். சாப்பிட்ட உடனே எப்ப மலம் போகாது. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அது டயோரின்னு சொல்லுவாங்க.
சாப்பிட சாப்பிட வெளிக்கு போயிட்டே இருக்கும். அடோ ரொம்ப ரொம்ப கொடுமையான சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வெளிக்கு போயிரும். ஏற்கனவே அந்த பழைய கிருமிகள் சேர்ந்து சேர்ந்து இருக்கறனால, அந்த டயோரியா வந்துட்டு அவ்வளவுதான். ஆசனமே அரிச்சு போயிரும். ஆசனம் அரிச்சு புண்ணா போயிரும். நிறுத்தவும் முடியாது. அவ்வளவுதான் அவங்க இறந்துருவாங்க. அது பேரு டயோரியான்னு பேரு. அந்த கொடிய நோய நான் குணமாக்கி இருக்கேன் நெறைய பேத்துக்கு. அது பார்த்தீங்கன்னா, அந்த வலு 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 அப்படியே நாற்றம் அவ்வளோ கவிச்சு நாடம் அடிக்கும். அப்பா! சகிக்கவே முடியாது. அவ்வளோ கொடிய அந்த கவிச்சி நோயை எளிமையாக குணமாக்கிரலாம். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு அந்த காய்கறி தான். அதுக்கும் உள்ள வந்து ஆக்ஸிஜனும் இல்லை, நைட்ரஜனும் இல்லை. ஆக்ஸிஜன், நைட்ரஜனை பத்தி ஒருத்தரும் வாய் திறந்து பேசுறதில்ல. ஒரு அமெரிக்கக்காரர் மட்டும்தான் இத பேசுறதுக்கே அவர் வந்து என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, நோபல் பரிசு வாங்குனாரு. நம்ம உடம்பில் நைட்ரஜனும், ஆக்ஸிஜனும் அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனும், ஆக்ஸிஜனும் சேர்ந்தா நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஆக்ஸிஜன் சேர்ந்தா அதுக்கு பேரு ஆக்சைடுன்னு பேரு. அதான் விஞ்ஞானம். சொல்லுங்க ஐயா. சாப்பிட்டதும் வெளியே போயிடுதுன்னா எப்படியா உடனே? ஆமா எப்படி சேர்னாயா போகுது? அது ஏற்கனவே இந்த நரம்பு பட்ட உடனே வெளியேற்றுது. நாட்கள உணவு பட்ட அது எப்படி கெட்டுப்போன உடம்பு. அதை டயோரின்னு சொல்லுவாங்க. நிக்காம வயிற்றுல போயிட்டே இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பட்ட உடனே போட அது வந்து எச்சரிக்கை கொடுக்குது. நாக்குல போட்ட உடனேயே ஏற்கனவே பழசு இருக்குன்னு சொல்லிட்டு நாக்குல பட்ட உடனே நரம்பின் மிளகு தூண்டப்பட்டு போடாத ஏற்கனவே உள்ள இருக்குங்குது. நம்ம அதுக்கு தெரியறது இல்லை. உள்ள இருக்குன்னு சொல்லுது. இருக்கு. உடனே வெளியேறுது. அப்புறம் இவன் போட்டுறதுக்கு பார்த்தீங்களா, போட்டுறது மறுபடியும் கீழே இறங்கி போய் அதை வந்து வெளியேற்றுது. அப்ப அது இது அந்த உடனே அடுத்த வினாடி செய்தி அங்க போயிடும். சொல்லுவாங்க, ஐயோ சாப்பிட்டேன்னா வெளிக்கு வருதுப்பாங்க. கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப சேரணமா அதெல்லாம் 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிட்டு அது கீழே போகும். ஆனால் இங்க வாயில வச்சோடனே அங்க வெளிக்கு போகும்னா அது உடம்பு ஏற்கனவே கெட்டு போய் இருக்குதுன்னு அர்த்தம். ரத்தம் கெட்டு போய் எல்லாம் பழைய பழைய உணவு தான் போகுது. அப்ப இது போகல. இது போகாது. அது போகாது. அது போறதுக்கு 5 மணி நேரம் அது 24 மணி நேரம் ஆகும் கீழே இறங்கு. அப்ப ஏற்கனவே இருக்கிறது போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிறது உடம்பு எச்சரிக்கை பண்ணி போகுது. போடாத இதை போறேன் அப்படிங்குது. அதை போடாதடா நான் போக போறேன் அப்படிங்குது. இதுதான் உடம்பு எச்சரிக்கை பண்ண. அது தெரியாது. நாட்டை சகிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது. தண்ணீரை மருந்து அருந்தி மாலையில வேண்டிய அளவுக்கு இந்த அளவுக்கு முடியுமா சுவையா செய்யுது. நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி சுவை செய்ய நினைக்கிறீங்க? அது இந்த டயோரியா ரொம்ப கொடூர நோய். ரொம்ப கொடூர நோய். அது வந்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பூரா உடம்பு பூரா கிருமியா மாறிடுது அர்த்தம். உடம்பு பூரா குடல் பூரா கிருமியா மாறிடுது. பூரா பேட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. பேடு பாக்டீரியா. அந்த பேடு பாக்டீரியா அதாவது குட் பாக்டீரியா பேடு பாக்டீரியாம்பாங்க. அந்த தீய சக்தி அதாவது கார்பன் ஆக்சிஜனே இல்லாம உயிர் வாழ்றது. என்னது? ஆக்சிஜன் இல்லாதவே வாழுது. நம்ம உடம்புல 2 தன்மை இருக்கு. அதாவது ஆக்சிஜன் எடுத்து வாழ்றது, ஆக்சிஜன் இல்லாத வாழ்றது. ஆக்சிஜனை உண்டு வாழ்றது, ஆக்சிஜனை இல்லாமல் வாழ்றது. நம்ம வந்து ஆக்சிஜனை உண்டு நம்ம உடம்பு ஆக்சிஜன் சொல்றோம் இல்லையா? இதேதான். நம்ம உடம்பு ஒரு கிருமிதான். பெரிய கிருமி. பல லட்சம் கோடி நம்ம உடம்புல வந்து பல லட்சம் கோடி சேர்ந்து நம்ம ஒரு மனிதனா தெரிகிறோம். அவ்வளவுதான். தேன் கூடு மாதிரி. தேன் கூடுங்கிறான். அது ஆயிரக்கணக்கான ஓட்டை இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பல பல நட்சத்திரத்தை கூட்டத்தை விட அதிகமான கிருமி இருக்கு. நாக்க நீட்டினா நாக்கிலே பல லட்சம் இருக்குது. நாக்கினோட எச்சியல்ல பல லட்சம் இருக்குது. ஆனா எடையற்றது அவ்வளவுதான். இப்படித்தான் இருக்கு. எங்க இவரு சிங்கப்பூர் இவரு வரேனாரு காலகாலமே. சுந்தர காணோம். அப்புறம் நேற்று போற யாருமே வரல. என்ன காரணம் தெரியல. நான் எப்போ 6க்கு தான் வருவேன். அப்புறம் இங்க 4:30க்கு எப்பயும் போடுறீங்கன்னு நினைச்சு போட்டேன். நீ தான் போட்டு பார்த்த. எப்பவும் போட்டுருவேன்.
அது பேசலாம்னு ஆரம்பிச்சேன். அப்புறம் அதே வந்துட்டீங்க. அது டயோரியா வந்து ரொம்ப மோசமான நோய். அது இப்ப எல்லாமே மோசமான நோய் தான். இப்பதான் ஆராய்ச்சி பண்றேன். என்ன ஆராய்ச்சி பண்றது? அதுக்கான தீர்வு கிடையாது. ஒரு மருந்து சாப்பிடு, மாத்திரை சாப்பிடு. அங்கதான் தப்பு நடக்குது மீண்டும். ம். ஆனா அதான் டயோரியாக்காரங்கள பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். அது போகுது, அது வேற விஷயம். இவன் உள்ள போட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். அங்க போகுது 2 தரம்னா, இவன் 4 தரம் போடுவானாட்டுருக்கு. அத பயங்கரமா ஐயா! பார்த்துருக்கேன். ஆமாமா. அப்படியே அவங்களால நடக்க முடியாது. கிறுகிறுப்பு கண்ணெல்லாம் கட்டிருங்க. கண்ணு கட்டிரும். கிறுகிறுப்பு வந்துரும். ஆனா ம். தின்னுகிட்டே இருக்கான். ஆமா. அ இதெல்லாம் எனக்கு அதையும் நிறுத்தத் நிறுத்துறதில்ல. தெரியாது. நிறுத்தத் தெரியாது. அதுக்கு அதுக்கு என்ன சாப்பிடணும்னே தெரியல. பழச்சாறு சாப்பிடணும். தண்ணி சத்து குறையணும். ம். குறைஞ்ச உடனே ம். பழச்சாறாவது சாப்பிடணும். அது எலுமிச்சம்பழச்சாறு சாப்பிடணும். சர்க்கரை போட்டு சாப்பிடணும். இப்படி சாப்பிடணும்னு ம். தெரியல. அந்த அது 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 நீர்ச்சத்து போறப்போ, அந்த நீர்ச்சத்த ம். தொடர்ந்து அருந்தோணும்னு அவனுக்கு தெரியாதுங்க. அது ஒண்ணுமே தேவையில்ல. எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அருந்திட்டே வந்தாவே நின்னு போய். ஆனா தைரியம் பத்தாது. அந்த ஆளு அப்புறம் கண்ணு போயி, வேற கண்ணு வாங்கி வச்சான். எத்தனையோ லட்சத்துக்கு வாங்கி வச்சு, ஆ, அப்புறம் செத்துமுட்டான். ஆ. ஓ! அப்படி ஆளு இப்ப நீங்க சின்னது பார்த்திருக்கிறீங்க. பார்த்துருக்கேன். தின்னதும் வெளிக்கு போவான். அவங்க வீட்ல சொல்லுவாங்க, தின்னதும் ஓடி போடுறான். ம், தின்னதும் ஓடுறான்னு. அவன் தின்னுட்டே இருப்பான் வேற. ம், அப்புறம் கண்ணு போச்சு, வேற கண்ணு வாங்கி வச்சான். ம், அது எங்கேயோ பார்க்கும் அந்த கண்ணு வேற பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாரி விகாரமா இருக்கும். ம். அத வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் ஓட்டுனா, அப்புறம் ஆளே இல்ல. கொன்னு போடுங்க. ஏன்? உடம்பேக்கே பரவிரும். போய் என்னன்னா, உள்ள இருக்க இயற்கையான நல்ல சதைய கரைச்சிரும். நல்ல சதைய கரைச்சிரும். ம். அதுதான் சொல்றாரே. அது அதுக்கு பேர் நாம அந்த திங்க என்ன நடக்குதுன்னா, உள்ள இருக்கிற எலக்ட்ரான் எலக்ட்ரான் என்ன தெரியுமா? உயிர் ஆற்றல். அந்த அந்த எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரான் இத திருட ஆரம்பிக்கும். அந்த விஷம் தம் பக்கம் சேர்த்துக்கும். விஷம் வந்து அந்த எலக்ட்ரான் அது வந்து எலக்ட்ரான் தன்னுடைய அது பக்கத்துல இருக்க சதையில இருக்கிற எலக்ட்ரானை இதெல்லாம் யாருக்கு புரியுதுன்னு தெரியல. அந்த எலக்ட்ரானை தான் திருடிக் ம். கொள்ளும். ம். எலக்ட்ரானை திருடுச்சுனாவே உனக்கு ஆற்றல் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மெல்ல மெல்ல நீ கொண்டு போடும். அந்த விஷம் உடம்பெங்கும் எ இருக்குது. அந்த விஷம் எங்க இருக்குதுன்னா, உடம்பெங்கிலும் இந்த ம். எலக்ட்ரான் திருட ஆரம்பிக்கும். அதுதான் பெரிய பிரச்சனை. ம். அதான் சொல்றான். இந்த பசிங்கிற உணர்வு உடம்பெங்கும் ஓடிக்கொண்டிருக்குதுன்னு எழுதுறான். அ. அப்ப ஓடி என்ன அர்த்தம்? எல்லா பக்கமும் இந்த எலக்ட்ரான திருடுன்னு அர்த்தம். ஓ! நல்ல பொருள்லாம் திருடிக்குது இது. ஆமா, இந்த எலக்ட்ரான திருட எலக்ட்ரான் எலக்ட்ரான் தன்னை லாஸ் ஆயிட்டே வந்ததுன்னா ஒண்ணுமே இருக்காது. ஓ! அதுதான் திங்கிறதுனால தான் திருடுது. ஆ திங்கிறதுனால தான் திருடுது. ஆமாம். திங்கறனால தான் திருடுதுன்னு தெரியாது இவங்களுக்கு. எனக்கும் யாருக்கும் தெரியாது. இத உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணாம, யா உடலை பத்தி ஆராய்ச்சி பண்ணல அப்படின்னா அவ்வளவுதான். அதுவும் இந்த சுத்தத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க. இந்த ஜெர்மன் டாக்டர் அவரு தான் அடிப்படையே. அப்புறம் நீங்க உடம்ப பத்தி படிச்சா போதும். அப்ப அது என்ன சொல்றாங்கன்னா, நிலையாக இருப்பதில்லை. அந்த பசி அப்படிங்கிற உணர்வு அது நிலையாக இருப்பதில்லை. உடலெங்கும் ஓடிக்கொண்டிருக்குதுங்கிறான். ம். அப்புறம் 2வது வந்து அது முழுமையான ரசாயன வடிவமாக மாறவில்லை. இன்ன பொருளால் ஆனதுன்னு இறுதியாவும் சொல்ல முடியாது. ம். வேதிப்பொருள் இது இப்படித்தான். இது பயோ கெமிஸ்ட்ரி. அதனால தான் அந்த திரவத்தை ஆனா சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அது கடுமையான வாயு, கடுமையான பித்தம், கடுமையான சளி அப்படின்னு எழுதுனாங்க. அது வந்து சூனியத்துல பூச்சியத்துல இருக்கணும். அந்த தூண்டல் வந்து பூச்சியத்தில் இருக்க வேண்டும். பூச்சியம்னா ஒண்ணுமில்லை. பாலுன்னு அர்த்தம். பாழாய் போச்சு. பால், பூச்சியம், ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். பூச்சி பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. பூச்சி பிடிச்சிருச்சுனாவே, ஒரு உணவு தானியத்துல பூச்சி பிடிச்சிட்டாவே, அது உள்ள செத்து போச்சு. உள்ள ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். ம். பூச்சி பிடிச்சிருச்சுனாவே உள்ள ஒண்ணு பூச்சி பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. பூச்சி பிடிச்சிருச்சு அ. அப்படின்னாவே, அந்த ஊன தின்னு போய் வெறும் ஓடு மட்டும் தான் இருக்கும். ம். அதுக்கு பேரு பூச்சியம்னு பேரு. பூச்சியத்த கண்டுபிடிச்சதே தமிழர்கள் தான். பூச்சியம். இன்னைக்கே பூச்சி பிடிச்சிருச்சுன்னு சொல்றீங்களா இல்லையா? ம். பூச்சி. ஆ அந்த பூச்சி தான் உள்ள போய் அரிச்சு, உள்ள இருக்கிறத சாப்பிட்டு போட்டு, வெறும் ஓடு மட்டும் இருக்கும். உள்ள ஒண்ணும் இருக்காது. அதுக்கு பேரு பூச்சியம். உள்ள ஒண்ணும் இல்லைன்னா பூச்சியம்னு அர்த்தம்.
அந்த பூச்சி வேடன் பூச்சி வெட்டுமாங்க. இன்னும் கூட பூச்சி வெட்டும்பாங்க. விவசாயி வந்து பூச்சி வெட்டாயிடுச்சும்பாங்க. என்னது பூச்சி வெட்டு? பூச்சி ம். வெட்டுச்சுன்னா, அந்த பூச்சி வந்து லாபம் இல்லாமல் செய்து விட்டது, அல்லது நாசம் செய்து விட்டது, அல்லது ஒன்றும் இல்லாமல் செய்து விட்டது. அவ்வளவுதான். பூச்சி பிடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க. பூச்சி வெட்டும்பாங்க. இல்ல தலையில பூச்சி வெட்டு வந்தா மயிரெல்லாம் கொட்டிப்புடும். அந்த வட்ட வட்டமா இருக்கும். அது ஒரு அது பூச்சி வெட்டு இருக்கு. பூச்சி வெட்டு அது ஒரு பூச்சி அதெல்லாம் வெட்டு. பூச்சி வெட்டு. அது ஏதாவது வைத்தியம்னா அதுவும் இந்த மாதிரி தான் ஏதோ உணவு இது இல்ல, பாய்சன்னால எல்லாம் அது வெட்டி காரணம் வெட்டி சளிதான். அது வெட்டிக்குது. காரணம் சளிதான். இல்ல இல்ல சொல்றாரு. அர்னால்டு டெக்ரட் ம். சொல்லுவாரு. அது காரணம் சளிதான். பூச்சி வெட்டு. ஆமா. அதெல்லாம் 10 நாள்ல நல்லாயிரும். பூச்சி வெட்டுல நல்லா இருக்கு. அது வகையான அந்த இடத்துல அது ஒரு கொடிய தோல் நோய் தான். ஆ தலையிலேயே எல்லாம் கொட்டிப்புடும் முடி வட்ட வட்டமா. அது கொடிய தோல் நோய். ஆ. அதுக்கு இவங்க வைத்தியம் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்க. முடி நட்டினா நெறைய பேர் இறந்துட்டாங்க. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி கூட எங்கேயோ ஒருத்தர் தமிழ்நாட்டுல அது பார்த்தேன் நானு. இந்த மாரி அ. அ ந அ தலையில முடி நட்டுறது. அது ரொம்ப ரொம்ப பயங்கர ஆபத்து. அந்த ஆ. தோல்ல ஓலை போட்டு முடி நட்டுறது. அது ஆளவே சாகடிக்குதுங்க. நெறைய பேர் இது பண்றதில்ல. நெறைய ஆ ஆ. அ 100க்கு 10 பேர் இறந்துருவானுங்க. ஓஹோ! ரொம்ப கொடூரமா இது இறந்துருவாங்க. அவ்வளோதான். உள்ள உள்ள இருக்கிற கிருமி பண்றது தான் எல்லாம். ஆமா. உள்ள இருக்கிற கிருமி. அந்த கிருமிய சுத்தப்படுத்தினா சரியா போயிடும். அந்த ம். அதாவது மண்டையில இருக்கிற நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப பூச்சி வெட்டு இருக்குது, ஓட்டை இருக்குது, வழுக்கல் இருக்குது அப்படின்னாவே, உடம்பு அழுகி ம். போய் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஆ. நாத்தம் சகிக்காது. இந்த தலை முழு முழுன்னு இருக்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட கிட்ட போய் பாருங்க, அவ்வளவு நாத்தம் அடிக்கும். ம். வாய தொறந்தாவே பிணவாடை அடிக்கும். வாய தொறந்தாவே அது பூச்சி வெட்டுக்கு இந்த ஓமத்தங்காய பிச்சு தேய்க்கிறான். ஏன் அதுக்கு மேல பூவரசங்காய் அந்த காலத்துல நானும் தேய்ச்சிருக்கிறேன். அது சும்மா அழகுக்கே தேய்ச்சிருப்போம். பூவரசங்காய் இருக்குல்ல, பூவரசங்காய் அதவே தேய்ப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. பூவரசங்காய். அது மூல காரணம் அது இல்லையே. அ அது வேற உள்ள இருக்கிற எப்படின்னு விஷம். அவங்களுக்கு தெரியல. ஆமா. உள்ள இருக்கிற 3 உள்ள இருக்கிற விஷம் தான். இவரு எழுதுவாரு. இந்த மாரி எழுதுவாரு. எல்லாத்துக்கும் காரணம் சளின்னு எழுதுவாரு. அதுதான் அவர் கண்டுபிடிச்சது மிகப்பெரிய சரிதான். ஆ. எல்லா அது அதுல 3ஆ பிரிக்கலாம். 3ஆ பிரிச்சிரலாம். பொதுவாக உள்ளே இருக்கிற உணவுச் சளி அது. அடேங்கப்பா! இப்படித்தான் உணவு சளி. கண்டுபிடிச்சாரு. ஆ. ஆமாமாமாமா. அது அது வந்து நம்ம சாப்பிடுறது சளியவே சாப்பிடுறேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்னதான் பண்றது அது? உணவு அது பழக்கமே சளியா தான். சாப்பிடுறதே சரிதான். ஆமா. சாப்பிடுறதே ஆ. சளின்னு நீங்க சாப்பிடுவதே சளின்னு நெனச்சீங்கன்னா, உணவே நிறுத்திருவீங்க. ஆமா. சாப்பிடுறதே சளிதான். அதுக்கு தான் ருசி சேர்த்திக்கிறேன். யாராவது யாராவது வெறும் மாவ திங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ மாவ வெறும் மாவ திங்க சொல்லுங்க. திங்க முடியாது. ஆள் செத்து போயிருவான். ஆ. வெறும் வரமாவு. அந்த வரமாவ செயற்கையான உணவுக்கு செயற்கை தானே. இப்ப உணவுக்கு வந்து இயற்கையில உணவுக்கு வந்து இயற்கையில சுவை கிடையவே கிடையாது. ம். இயற்கையா இருக்கிற மாம்பழம் இந்த மாரி கனிகளுக்கு அதுல சுவை இருக்குமே தவிர, மனிதன் தயாரிக்கிற எந்த உணவுக்குமே இயற்கை சுவை கிடையாது. செயற்கையே சரி திணிச்சு தான் ரைட். பண்றான். ஆமா. மிளகாய போட்டு உப்பு பண்ணிக்கிறான். ஏத்திக்கிட்டே இருப்பேன். இன்னும் ஏத்து, இன்னும் ஏத்து, இன்னும் ஏத்து, இன்னும் ஏத்து, இன்னும் ஏத்துப்பா. இவரு ஐயா இவரு வெங்கடேஷ் ஐயா சொல்றது இவரு அண்ணால கிரேட். ஆ, உண்பதே சளின்னு சொல்றாரு. ஆ, உண்பது உணவெல்லாம் சளி. வள்ளலார் உண்பதெல்லாம் மலம்ன்றாரு. ஆமா. ம். 2ம் ஒண்ணுதான். வள்ளல் 2ம் ஒண்ணு தான். ம். சளிங்கிறாரு, அவரு மலங்கிறாரு. கொஞ்சம் ஆமா. அழுத்தி சொல்றாரு. சளி வந்து மலம் தான். சளி வந்து மலம் தான். ம். அவ்வளவுதான். அந்த அப்ப சளிய அவரு வள்ளலாருக்கு இப்படியெல்லாம் விரிச்சு சொல்ல தெரியல. ஆனா சொல்லிப்புட்டாரு. திங்கிறதெல்லாம் மலம்தான். ஆமா. திங்காத. ம். இத வந்து என்ன அ. சொல்றான்னா, இது என்ன சொல்றாங்கன்னா, யூரின் ம். வேஸ்ட்ங்கிறான். அது என்ன சொல்றான்னா, பிளட்ல இந்த பிளட்டும்பான். அந்த ரத்தம்பான். ம். ரத்தத்துல கழிவு சேர்ந்துருச்சும்பான். அப்ப என்ன கழிவு சேர்ந்ததுன்னா, உணவு கழிவாக மாறி சேர்ந்திருக்குதுங்கிறான். அதான் அதுக்கு பேரு யூரின் வேஸ்ட்ம்பான். யூரின் வேஸ்ட் அ ஸ்டூல் வேஸ்ட்ம்பான். என்ன ஸ்டூல் வேஸ்ட்? ஸ்டூல் வேஸ்ட்னா மலம் போறது. ம். அதுல அது வேஸ்ட்ங்கிற. சரி. இந்த வேஸ்ட் எங்கிருந்து வருதுன்னா, அது வள்ளலார் சொல்றது என்ன சொல்றாருன்னா, உண்பதெல்லாம் மலமே என்று சொல்வதுதான் ஸ்டூல் வேஸ்ட், யூரின் ம். வேஸ்ட்.
அது கரெக்டா தான். விஞ்ஞான ரீதியாகவும் வள்ளலார் சொல்றது அப்படியே சொல்றான். ஆமாம், அது வந்து கழிவுதான் அப்படிங்கிறான். இத உண்மை முழுசும் புரியாத என்னென்னமோ பண்ணிவிட்டாங்கய்யா. உண்பதெல்லாம் மலம்னு சொல்லி யூரின்ல போகுது எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அந்த யூரினே சாப்பிடு சரியாகுதுன்னு சொல்லிவிட்டாங்க. அது பயங்கர என்னென்னமோ தப்பு. குழப்பி விட்டாங்க. அது அது வந்து எல்லாம் குழப்பி குழப்பி ஆம். குழப்பி குழப்பி திருமூலர் சொன்னார் அவர் சொன்னார்னு அவரையும் குழப்பி நம்மளை குழப்பி தான் வச்சிருக்காங்க எல்லாம். ஆமாம். எவ்வளவு குழப்பம்னா குழப்பிட்டாங்க. அது திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 575 பாடல ஜீரண நீரை அதுக்கு பிராணாயாமம்னு பேரு. பிராணாயாமம் 2ஆ பிரிக்கணும். வயித்துல ஒரு வேலை நடந்தாலும் பிராணாயாமம் தான். நுரையீரல மூக்கு வழியாக போய் வர்றதும் பிராணாயாமம் தான். வாயில ஒரு பொருள் சாப்பிட்டு அந்த வயித்துல ஜீரணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜீரண நீர் தூண்டுவதும் பிராணாயாமம் தான். சரி, வாய் வழியா என்னையா பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, கேட்கலாம். மூக்கு வழியே சுவாசம் போது பிராணாயாமம் நடக்குன்னு சொல்லலாம். வாய் வழியா என்ன நடக்குது? வாய் வழியா போடுற பொருள் வயிற்றுல சுரக்கிற அந்த விஷ நீர், அந்த வாதம் பித்தம் சளிங்கிற விஷ நீரை தூண்டி விடுகிறது. மரணத்துக்கு காரணமான அந்த விஷத்தை தூண்டி விடுகிறது. இவன் என்ன நினைச்சிட்டானா வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீருங்கிற. ஆனால் இங்கதான் திருவள்ளுவர் வருவாரு. மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா. வழினா வாயுன்னு அர்த்தம். அந்த வாயும் திருமூலர் சொல்லக்கூடிய புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை, இந்த வாயும் வலி என்பதும் வாயு என்பதும் இரண்டும் ஒரே நோயை குறிப்பன. இதை கண்டுபிடிச்சவர் வெங்கடேசன் தான். எதை சாப்பிட்டாலும் வாதம் பெருத்தான் சிலத்துமோ இந்த கபத்தை கிரியேட் பண்ணிடுது, இந்த உற்பத்தி பண்ணிடுது. அதனாலதான் வெங்கடேசன் என்ன சொல்றாருன்னா, அதான் முதல்ல நீங்க ஒரு 11 மணி வரைக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, சுத்தப்படுறது 5 மணியோட சுத்தப்படுத்தி நிறுத்திக்கணும். சாயங்காலம் 5 அல்லது 6 நிறுத்திக்கிட்டு அடுத்த நாள் காலையில 11 மணி வரைக்கும். இப்ப 6 மணிக்கு அப்புறம் நீங்க மற்ற சராசரி வேலை செய்யறீங்க, தூங்க போயிடுறீங்க, அதுவே போதுமானது. அப்புறம் காலையில 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. அப்ப இருந்து 11 மணி வரைக்கும் நேர மருதா இருந்தீங்கன்னா 950 விழுக்காடு குற்றம் போயிடும். இந்த 1 விழுக்காடு நின்றுட்டே இருக்கும். அதனாலதான் 11 மணிக்கு தான் உணவு ஆரம்பிக்க சொல்றாரு. இயற்கை மருத்துவம் அப்படிதான் சொல்லுது. இயற்கை அங்கு பஞ்சுன்னு சொல்லுவாங்க. அங்கு பஞ்சு என்ன சொல்லு கேட்டீங்கன்னா, அப்பதாண்டா எல்லாம் அமைதியாகி எல்லாமே சக்தி வெளியிருந்து இழுக்குதுங்கிறாங்க. வெளியிருந்து இழுத்து மண்ணீரல் எல்லாமே, அந்த மண்ணீரல் மண்டலம் ரொம்ப முக்கியமானங்கிறாங்க. மண்ணீரல் மண்டலம் அது கழிவு. அது பேர் நிணநீர் மண்டலம் சொல்லுவாங்க, மண்ணீரல் மண்டலம் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அந்த ஃப்ளூயிடு, திரவம் அதுல ஒரு வகையான ஃப்ளூயிட் இருக்கு, திரவம் இருக்கு. பிளாஸ்மா அது இருக்குது. அது 9, 10, 11 வரலாம் இருக்குதுங்கிறாங்க. ஆமா, அந்த 11 மணிக்கு மேலதான் நீ உணவு பழக்கத்தை தொடங்கு அப்படிங்கிறாங்க. யாருக்குமே புரியல அது. 11க்கு முன்ன போடக்கூடாது. ஆமா. அப்ப உடம்பு தன்னுடைய சக்தி, அது என்ன இயற்கை வெளியிருந்து சக்தி எடுக்குன்னு தெளிவா சொல்றாங்க அவங்க. வெளியிருந்து உடம்புக்கு வெளியே இருந்து சக்தி உறிஞ்சிக்க, வேற ஒண்ணு இல்லைங்க. நைட்ரஜன், ஆக்சிஜன், வெளியே இருக்கிற மின்காந்த அலைகள், இந்த வெளியே இருக்கிற மின்காந்த அலைகள் அது போகுது, விண்வெளி வரைக்கும் போகுது. நம்மளை சுத்தி 360 டிகிரிலையும் விண்வெளி இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்ம அந்த கற்பனைக்கே போகல. வானத்தை பத்தியோ நம்மளை சுத்தி எதுவுமே நமக்கு எந்த கற்பனையுமே நமக்கு கிடையாது. எந்த கற்பனையுமே இல்ல. இப்ப இந்த திங்கிறது வேலைக்கு போற கற்பனை தான் இருக்கு. அது அடிமையா இருக்கிறதுக்கு, உணவுக்கு அடிமை, வேலைக்கு இப்படி அடிமையா இருந்திருந்து சுய மூளையே 100க்கு 99 பேருக்கு இல்லைங்க. எவன் ஆகாரம் சாதாரண ஆகாரம் திங்கிறானோ, எவன் அந்த நாற்றமா இருக்கிறானோ, எவன் சிறுநீர் நாற்றம் அடிக்குது, எவன் மலம் நாற்றம் அடிக்குது, என்ன கேள்வி கேட்கறது இல்லை யாருமே. அப்ப இதுதானே உள்ள இருக்குமே. ஏன் உள்ள இருக்கு நாறிட்டு இருக்காதா? இவ்வளவு நாட்டத்தோட வெளியே போகுது. அப்ப உள்ள இருந்துதான் வெளியே, அப்ப உள்ளே இந்த நாட்டம் இருக்குமே யாருமே சிந்திக்கலையே. இன்னைக்கெல்லாம் அளவு கடந்து சம்பாதிக்கிறாங்கயா, அளவு கடந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மருந்துக்கு. ஆமா, என்ன காசு நிறைய கிடைக்குது, குடு டாக்டருக்குன்னு குடு, போய் அங்க மருந்து கடையில கொடுத்துறோம். இல்ல அந்த அந்த உணர்தல் கேக்குற மாதிரி இல்ல.
முட்டையை திங்கிறான், கறி திங்கிறான், அங்க போய் மருந்து வாங்கி திங்கிறான். முட்டையை திங்கிறான், கறி திங்கிறான், மருந்து வாங்கி திங்கிறான். இதே வேலை தான். ஏன்டா மருந்து வாங்கி திங்கிறன்னா அதுக்கு பதில் இல்ல. இங்க திங்கிறது தான் அங்க மருந்தா வாங்கி வாங்கி திங்கிறான். அது நல்லா போகுதுன்னு அவன் நினைச்சுக்கிறான் வேற. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல போய் ஆம்புலன்ஸ்ல வந்து சேர்ந்துடுறான். இது எப்படி இந்த ஜனங்க வந்து அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. அற்புதமான ஒரு என்ன உடம்பு கோயிலுன்னுட்டு இந்த உடம்ப நாசமா பண்ணி அழிச்சுக்கிறான் இவனை. கஷ்டப்பட்டு அழிக்கிறான். அதனாலதான் இந்த மீண்டும் நம்ம அதை பத்தி மறுபடியும் ஒரு 6 மணிக்கு பேசலாம். இந்த உள்ளம் பெருங்கோயில், இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு என்ன இருக்கு கேட்டீங்கன்னா, உள்ளே இருக்கிற உயிரை வெளியே போகாமல் பார்த்து கொள்ளுன்னு சொல்றாரு. அந்த உள்ளே இருக்கிற உயிரை வெளியே போகாம இருக்கணும்னா நீங்க ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. உங்க உணவு பழக்கத்தை அந்த 12 மணி நேரம் தள்ளி போடுங்க. அப்புறம் உணவு பழக்கத்தை ஆரம்பிங்கன்னு அர்த்தம். அந்த உணவு பழக்கத்தை எப்படி தள்ளி போடணும்? ஒரு 12 மணி நேரம் தள்ளி போடுங்க. சரி, அப்ப இடைவெளி என்ன பண்ணலாம்? நீரை மருந்தாக அருந்துங்க. அப்படி அருந்துனீங்கன்னா நாம பண்ணலாம். மீண்டும் நாம இதை பத்தி பேசலாம். சரிங்களா? நன்றி. சரி.